இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா? கேரட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, இப்போது ஈச்சப்பழம் சீசனு. ஈச்சப்பழம் அறுக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு மூங்கில் கொம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஈச்சப்பழம் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் ரொம்ப விஷம் வாய்ந்த முள் கொண்ட ஒரு மரம். அதில் நம்ம ரொம்ப பத்திரமாக அறுக்கணும். அதனால் ஒரு நல்ல ஒரு மூங்கில் கொம்பு ரெடி பண்ணிக்கிட்டு, அந்த மூங்கில் கொம்புக்கு ஒரு நல்ல அருவா ஒன்று கட்டிக்கிட்டு ஈஸியாக நாம் அறுத்து எடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு ஈச்சப்பழம் சீசன்றதுனால அந்த ஈச்சப்பழம் ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, டேட்ஸுக்கு நிகரான ஒரு சத்துக்கள் அதில் இருக்குது. பேரிச்சப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனை சத்துக்களும் இந்த ஈச்சப்பழத்துலேயும் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி அதை நாம் இப்போது பறித்து சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது மூங்கில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூங்கில் கொம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஈச்சப்பழம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் ஈச்ச மரத்துக்கிட்ட வந்தோம். அங்கே ஒரு ஃபேமிலி ஈச்சப்பழத்தை கீழே விழுந்திருக்கிற ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த இடமும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அவங்க உதவியால் இப்போது அருவா கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப உதவி பண்ணாங்க. அருவா நீட்டாக கட்டிக்கணும். ஏன்னா அருவா தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாக நழுவிட்டு போயிடும் ஒழுங்காக கட்டலைன்னா. கட்டிட்டோம். ஈச்சப்பழம் மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணலாம். ஒரு கொலை வந்தாச்சு. அதே போல் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆடி மாதம் நெருங்க போகிறதுனால, ஆடி மாதம் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஈச்ச மரமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு பாருங்கள் பாவம்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. அண்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொலை அறுத்துட்டோம். இது அவங்க பையன், அந்த ஃபேமிலியில் வந்தாங்கள்ல அவங்களுடைய பையன், அவங்களுடைய நம்ம பாப்பா. மொத்தமாக இப்போ ஒரு 7-8 கொலை அறுத்துட்டோம். அறுத்து பாருங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க ஒரு இடத்துல போடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மொத்தமாக எல்லாம் நல்ல கலர் வந்திருக்கிறது. கண்டிப்பாக மொத்தமாகவும் ஒரே நல்லா பழுத்துரும். ஏன்னா இது மஞ்சள் நிறமாக மாறுச்சுன்னா 100% பழுத்துரும்னு அர்த்தம். இப்போது நைட் எடுத்துகிட்டு கட்டிட்டோம். ஒரு சாக்கு பையில் போட்டு வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள். இப்போது அந்த கொலையை எடுத்து நல்லா ஆட்டிட்டு அதில் இருக்கிற பழமெல்லாம் கீழே அப்படியே சாக்கில் விடும். அதனால ஆட்டுறோம். அடுத்த கொலையும் எடுத்து நீட்டாக ஆட்டுறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கொலையில் நல்லா பழுத்த பழமெல்லாம் இந்த சாக்கு பைக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ மறுபடியும் நாம் அதை ஒவ்வொன்றா புடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தமாக அதில் விழுந்ததுக்கப்புறம் எதேதோ தப்பி தவறி எதெல்லாம் அந்த இதுலேயே இருக்கோ அதை வேணால் நம்ம செப்பரேட்டாக பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மொத்தமாக விழுந்தது பழத்தம் அப்படியே ரிமைனிங் இருக்கிற பழமும் பாருங்கள். இப்போது மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கையாலேயே ஒவ்வொன்றா பறித்து சாக்கில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழங்க. நல்லா செவப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் என்னென்ன இருக்குன்னு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பெரிச்சம்பழத்தில் அயன் கண்டென்ட் இருக்குது, எனர்ஜிஸ் இருக்குது, மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது.
எல்லாம் இருக்குது. அதே போல் தான் இந்த ஈச்ச மரத்துலேயும் இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக வளர்ந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொலை நீட்டாக அப்படி க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து சாக்கில் போட்டுக்கிட்டாச்சு. அத்தை வந்துருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அத்தைக்கு ஒரு 2 பழம் கொடுத்தோம். எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் கிராமத்தாள் தான். ஸோ அவங்க ஊரில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பழத்தை. ஸோ இங்கே வந்ததுனால இங்கேயும் சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு மீதி எல்லாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்தோம். எங்கள் அத்தையும் நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப அந்த மேலே இருக்கு இல்லைங்களா, நல்லா பெரிச்ச பழம் மாதிரியே திக்காக இருந்துச்சு மேலே அந்த இது. நீங்களும் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஃபைனலாக மொத்த பழத்தையும் இதில் ஊற்றிக்கிறோம். நீங்களும் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.